புது கவர்மெண்ட் வந்த பிறகு தெரியும் பாருங்க. கேரளால கோர்ட்டுக்கு போல, ஐயோ லிமிட் தீர்ந்து போச்சு, கடன் வாங்கணும்னா விட மாட்டேன்றாங்க மத்திய அரசாங்கம், ஏன்னா கடன் வாங்க விடுங்க, இன்னும் கடன் வேணும் அப்படின்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கல. இந்த மாதிரிதான் பண்ண போறாங்க. ஜனங்க சொந்த கால நிக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் கிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அப்படியே தூக்கி போட்டு அவனுக்கு 1000 ரூபாய் கிள்ளி கொடுத்துட்டு நாங்க அள்ளி எடுத்துன்னு போலாம். இந்த ரகசியம் எல்லாம் தெரியாம நீங்க போய் கேள்வி கேட்டுக்கிறீங்க. சீமான் ஐயோ பாவம் என்ன பண்றது, இந்த விஷயத்துல சீமானுக்காக பரிதாபப்படுறதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியும். காங்கிரஸ் போறேன்னு சொன்னாங்கன்னா போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் ஒன்று கண்டேன் அப்படின்ற மாதிரி, நாங்க சீட்டு 3 எடுத்துக்கோங்க, ராஜ்யசபா சீட்டு எடுத்துக்கோங்க, ஐயோ தேமுதிக வாங்க 40.45%, ஐயோ அது கூட எங்களுக்கு வேணுங்க, இல்லாட்டால கஷ்டங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. பவன் கல்யாண் அவர்களை வைத்து விஜய் அவர்களை அதாவது பாஜகவில் இணைக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட? இதெல்லாம் ஒரு டுபாகூரி, இதெல்லாம் ஒரு நியூஸ் நீங்க கேட்டுக்கிறீங்களே. அது தேமுதிகவாவது சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக விஜய் கட்சியை சேர்க்கறது. இதெல்லாம் சும்மா டுபாகர் நியூஸ், நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். யாரும் ஓட்டு சதவீதமே கிடையாது, அவங்களுக்காவது 0.5 இருந்தது, அது கூட கிடையாது விஜய். அவர் அதே டெய்லர் கிட்ட தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன் சொக்காய போட்டாரு, ஏன் பேண்ட் போட்டாரு, ஏன் துண்டை போட்டாரு அப்படின்னு, ஏன் பேண்ட் போட்டது வெளியிட்டாருன்னா அதுக்கு இவங்க ஒரு சாங் வெளியிடுறாங்க. எங்க சாங் போன தடவைல இருந்து ஸ்டாலின் தான் வராரு, புது சாங் வந்துகிட்டு இருக்கு. ஏமா இருக்கிறத பத்தி தான் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க முடியும், இல்லாததை பத்தி எல்லாம் நினைக்கிறீங்கன்னு கேட்க முடியும். சட்ட ஒழுங்கே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அங்கங்க வராங்க, வெட்டி போடுறாங்க, கேட்டா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா அப்படின்னாங்க. இதையே சொல்றதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. சார், சீமான் அவர்கள் சொல்றாரு, அதாவது இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் 1000, 2000, 2500 சொல்லி அவங்களோட அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. எதுக்கு 1000, 2000? அதாவது ஆட்சிக்கு மகளிர் உரிமை தொகை நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. எடப்பாடி அவர்கள் 2000, இப்ப விஜய் அவர்கள் 2500. இதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களை யாரு இலவசம் கேட்டா, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்த ஒருத்தரும் முன் வரல, அதுவே இலவசம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இலவசத்துக்கு இங்க அவசியமே கிடையாது, மக்களோட வாழ்க்கை தரத்தை எப்போ உயர்த்த போறாங்க, அதை பத்தி நான் பேசினா என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருந்தார். மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டீங்கன்னா அவன் படிச்சு யோசிக்கிற மாதிரி வந்துட்டான்னா இவங்களோட பழப்பெல்லாம் என்ன ஆகும் கேள்வி கேட்பான்ல. என்ன 25 வருஷம் தான் நிக்கும்ன்ற, 25 வருஷம் இப்போ ரோடு போடுற, ரோடு எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட், என்ன கேரண்டி, அதெல்லாம் எனக்கு கொண்டு வா அப்படின்வா, ஒரு ஆர்டிஐன்னுவா. அதனால ஜனங்க இதெல்லாம் யோசிக்கவே விடக்கூடாது. நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு நீ போயினே இருக்கணும், அவ்வளோதான். இப்படியே வச்சுன்னு இருந்தாதான் நம்ம மாமூல் வாழ்க்கை நடக்கும். இவங்க 2000 வாரு, உடனே 3000 வாரு, உடனே 5000, 10,000, பிம்பிளிக்கு பிலாப்பி, இப்படிதானே பழப்பு ஓடி நிக்குது. அதுவும் எவன் அப்போ விட்டு காசு, நம்ம காசு. உடனே என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே விலை ஏற்றுவாங்க, கேட்டால் மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்வாங்க. இப்படியே படி சொல்லணும். அப்புறம் கடன் வாங்கணும், கடன் வாங்குறதுக்கு லிமிட் இருக்கா, லிமிட் இல்லை, உடனே நான் கோர்ட்டுக்கு போகலாம், இப்படிதான் பண்ணுவாங்க. புள்ளி கூட்டணியில அப்படிதானே செஞ்சுருக்காங்க. லிமிட் இருக்கு சார், இன்னும் 3% குறையா. அதுதாங்க, அதுதான் இப்ப முடிச்சு போயிடும், கவலையப்படாதீங்க. இல்ல இதோ இப்ப கொடுத்ததுலயே தீர்ந்து போயிருக்கோம் அநேகமா. புது கவர்மெண்ட் வந்த பிறகு தெரியும் பாருங்க. கேரளால கோர்ட்டுக்கு போல, ஐயோ லிமிட் தீர்ந்து போச்சு, கடன் வாங்கணும்னா விட மாட்டேன்றாங்க மத்திய அரசாங்கம், ஏன்னா கடன் வாங்க விடுங்க, இன்னும் கடன் வேணும் அப்படின்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கல. இந்த மாதிரிதான் பண்ண போறாங்க. ஜனங்க சொந்த கால நிக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் கிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அப்படியே தூக்கி போட்டு அவனுக்கு 1000 ரூபாய் கிள்ளி கொடுத்துட்டு நாங்க அள்ளி எடுத்துன்னு போலாம். இந்த ரகசியம் எல்லாம் தெரியாம நீங்க போய் கேள்வி கேட்டுக்கிறீங்க. சீமான் ஐயோ பாவம் என்ன பண்றது, இந்த விஷயத்துல சீமானுக்காக பரிதாபப்படுறதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. அதுல பாதி பேர் மதுப்பிரியர்களா இருக்காங்க, என்ன பண்றது, இதெல்லாம் யோசிக்க முடியுமா? அங்க வீட்டுல உரிமை தைய கொடுத்த உடனே கணவனுக்குத்தான் மனைவி மீது உரிமை அப்படின்னு அதை பிடிங்கின்னு வந்துருவான். வேற என்ன பண்ண முடியும்? சார், இப்போ மறுபடியும் உங்க ஆட்சியில லாக்அப் டெத் நடந்திருக்கு. எங்க ஆட்சியில இல்ல, யார் ஆட்சியா இருந்தாலும் அது நடக்கும். சிவகங்கையில லாக்அப் டெத்துங்கிறது அவன் ஒன்னும் அவனை அடிச்சு கொண்டு இருப்பாங்க, இல்லையா அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், உண்மையை பேசியிருக்க மாட்டான், காவல்துறை அவனை அடிச்சு விசாரிச்சிருப்பான், அதுல ஏதாவது ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வேற ஏதோ மூச்சு திணறல் ஏற்படும்ல, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்கலாம். அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி சத்தான்
அப்படிங்கிறது தெரியும். ஆனா எது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்க தான் பொறுப்பு. அதனால அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. வேற என்ன? அவ்வளவுதான், இல்ல முடிஞ்சு இது போச்சு. வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு செய்தியும் பண்ணியாச்சு. பாருமா, அது இவர் சொல்றதெல்லாம் தப்பு, அடிக்கலாம் இல்ல. அதாவது அங்க போன உடனே அவருக்கே குற்ற உணர்ச்சி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அதான் வந்து நாளைக்கு மூச்சு பாத்தீங்களா, திணறி இறந்துட்டான். அதான் அந்த குற்ற உணர்ச்சியில வந்து துக்கம் தொண்டையை அடைத்தது அப்படின்வாங்கல்ல. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு துக்கம் தொண்டையை அடைக்க, தொண்டை அடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? மூச்சு வராது, மூச்சு திணறி இறந்து போயிட்டார், இப்படித்தான் சொல்லுவாங்க. சார் வரட்டும் சார், பாத்தீங்களா? டாக்டர் ரிப்போர்ட் வரட்டும், போஸ்ட்மார்டம். இதே அதிமுக ஆட்சியில நடந்ததுன்னு சொன்னா உடனே போராட்டம். இவங்க ஆட்சியில நடந்தா எங்க நடக்கல, அங்க நடந்ததுன்றதான அவங்கள கொண்டு உட்கார வச்சாங்க. இங்கேயும் அப்படிதான் நடக்கணும். அப்புறம் நீங்க என்ன நடந்தீங்க? மறுபடியும் அவரே வந்து எல்லா போட்டோமே. ஆட்சியிலும் எல்லாம் நடக்கதான் செய்யும்னு வேற பதில் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். நாம தான் இழிச்ச வாங்க, நாம யோசிக்கணும். அப்ப என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொன்னாங்க? சரி, அன்னைக்கு வீட்டுக்கு வீடு வாசல்ல ஒரு அட்டையை பிடிச்சி நின்றாங்க, மதுவை ஒழிப்போம் அப்படின்னு. இன்னைக்கு கேட்க சொல்லு, அது எப்படி? அப்புறம் நாம நடத்துற கம்பெனிகள்லாம் வந்து மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படும்ல, என்ன பண்ண முடியும்? இதுதான் இவங்க லட்சணம். இதனால தான் டர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் போறேன்னு சொன்னாங்கன்னா போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் ஒன்று கண்டேன் அப்படின்ற மாதிரி. நாங்க சீட்டு 3 எடுத்துக்கோங்க, ராஜ்யசபா சீட்டு எடுத்துக்கோங்க. ஐயோ தேமுதிக வாங்க 40.45%. ஐயோ அது கூட எங்களுக்கு வேணுங்க, இல்லாட்டால கஷ்டங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அள்ளி கொடுத்துன்னு உட்கார நீங்க வேற என்ன? தேமுதிகவை 1% சொல்லிட்டு இருக்கீங்க. 1% 4% ஆயிடுச்சா? இல்ல அது அதிக அளவுலதான் இருக்கும், 1% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. 21ல அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? எத்தனைக்கும் நிறைய தொகுதியில் இருந்தாங்க. 20, 30 60 தொகுதிக்கு கொடுத்தாங்க. அதுலயே அவ்வளவுதான் அவங்களால வாங்க முடிச்சது. இந்த சார் அன்னைக்கு இருந்த எல்லாம் அந்த கூட்டணி பூராமே அப்படித்தான் சார் போச்சு. சும்மா அவங்க தான் குற்றம் சாட்டாதீங்க. அன்னைக்கு அந்த கூட்டணியில எத்தனை 6 கட்சி இருந்துச்சு. ஏங்க நீங்க வந்து என்ன 16 மக்கள் நல கூட்டணி சொல்லுங்கிறீங்க. அப்புறம் நான் 21 அமமுக கூட்டணியை சொல்றேன். அமமுக கூட்டணி 60 சீட்டு கொடுத்தாங்க, 0.45 தான் எடுத்தாங்க. அவங்களுக்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு டர் ஆயிடுச்சின்னு உங்களுக்கு புரியுதா? அதான் நீங்க சொன்னீங்களே, இந்த உரிமை திட்டம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை ஆட்சியை விட்டு தூக்க முடியாது, நாங்க தான் பாஜக உள்ள நுழைய முடியாதுன்னு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னு சொன்னா காங்கிரஸ் போறானா ஏய் உள்ளே சேர்க்க மாட்டா, ஓடு 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 அப்படின்னு பேசியிருக்கணும். தேமுதிக என்னத்துக்கு உங்களை வச்சு நாங்க என்ன பண்றது? என்ன ஓட்டு இருக்குது உங்களுக்கு? ஒவ்வொரு தொகுதியிலையும் 100 ஓட்டு 200 ஓட்டு வச்சுக்கிட்டு நீங்க என்ன ராஜ்யசபா சீட்டு கேட்குறீங்களா? உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே கிடையாது, பஞ்சாயத்துல ஒன்னா சீட்டு கொடுக்கலாம். இப்படி பேசியிருக்கணும். பேச முடியவில்லையே, தைரியம் இல்லையே, நோ கரேஜ், தைரியம் இல்லை, அப்படிதான் ஆயிடுச்சு. வேற என்ன பண்றது? பவன் கல்யாண் அவர்களை வைத்து விஜய் அவர்களை அதாவது பாஜகவில் இணைக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட? இதெல்லாம் ஒரு டுபாகூரி, இதெல்லாம் ஒரு நியூஸ் நீங்க கேட்டுக்கிறீங்களே. அது தேமுதிகவாவது சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக விஜய் கட்சியை சேர்க்கறதுக்கு. இதெல்லாம் சும்மா டுபாகர் நியூஸ். நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். யாரோ விஜய் அவர்களுக்கு ஓட்டு சதவீதமே கிடையாது, அவங்களுக்காவது வந்து 0.5 இருந்தது, அது கூட கிடையாது விஜய்க்கு அப்படின்னு சொல்றாங்க. கிடையாதுன்னு நான் சொல்லல, கிடையும். ஆனா அது தேவையே இல்லை. அப்படியே தூரம் உட்கார வைங்க. அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, பிசு பிசுன்னு போயிடும். அதனால அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா அப்படிதான் அந்த சில சில்வண்டுகள் இப்போ நம்ம அப்படியே போகும்போது தெருவில் சின்ன பசங்க 2 பேர் வந்து இவங்க ஏதாவது கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. பாட்டுக்கு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடங்கிரும். அது அவங்க யாரை பார்த்து தாங்க பயப்படல? என்ன நாங்க பயப்பட்டோம்? அதனாலதான் தேமுதிகவை கூப்பிட்டுக்கணும். சும்மா பயப்படுறோம். 2 கட்சிக்கு போட்டின்னு வேற அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொல்லுவான், நாங்க சொன்னோமா? அவன் தான் சொல்லுவான், எங்களுக்கு எதிரி வந்து பாஜக தான், புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் பண்றாங்களோ அதே பாணியில நீங்களும் வந்து மாநாட்டு. ஆமா அவன் பண்ணதை நாங்க அவன் பண்ணதை நாங்க பண்ணல, நாங்க பண்ணதான் அவன் பண்ண. அதே டைலர் அந்த மாதிரி பாணியில பண்ணிட்டு இருக்கீங்களே. பண்ணதாமா அவன் பண்றான், அவன் பண்ணது. சார் அவருதான் முதல்ல வந்து அந்த ட்ரெஸ் போட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணாரு. அதே போல மாநாட்டுக்கும் வந்து, அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் மேல துண்டு வீசும் பொழுது ஒரு கட்சி துண்டை போய் இப்படி வீசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து முதல்வர் ஒரு மாநாட்டுக்கு வராரு, நீங்களும் அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்க. தொண்டர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லாதீங்க. நாங்க ஒருவேளை அதே தொண்டர் அதே வாடகை அங்க போயிருக்கலாம். நாங்க இங்க பாரு நேத்து இந்த ட்ரெஸ்ஸே வந்து அங்க ஜெகன்மோகன் போட்ட ட்ரெஸ்ஸுங்க, அவரை பார்த்து இவர் காப்பி வச்சுக்கிறாருங்க. ஒரே வியூகம் அமைப்பாளர்,
அவர் அதே டெய்லர் கிட்ட தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன் சொக்காய போட்டாரு, ஏன் பேண்ட் போட்டாரு, ஏன் துண்டை போட்டாரு அப்படின்னு, ஏன் பேண்ட் போட்டது உலகத்திலே இவர்தானா? வெளியிட்டாருன்னா அதுக்கு இவங்க ஒரு சாங் வந்து வெளியிடுறாங்க. எங்க சாங் வந்து போன தடவைல இருந்து ஸ்டாலின் தான் வராரு, புது புது சாங் வந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்து அந்த நாகூர் அனிபா அந்த காலத்துல 49 நாங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நாகூர் அனிபா எங்கள்கிட்ட பாடிக்கிட்டே தான் இருந்தாரு. உதய சூரியன் தான் வருது அப்படின்னு எல்லாம் பாடினாரு, வச்சாரு. என்னமோ புதுசா இவனை பார்த்து ஏமா இவனுக்கு என்ன தெரியும், காப்பி பேஸ்ட் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அக்சஸ் பண்ணி போ கழுதியில சும்மா எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. தனித்துவம்லாம் ஒரு புடலங்காயம் கிடையாது, இன்னைக்கு எல்லாமே காப்பி தான். அவர் படங்களை பார்த்தாலே தெரியும், இன்னைக்கு வர தமிழ் திரைப்படங்கள் பலதும் காப்பி தான் வந்து. சார் அதே போல திமுகவுடைய அறிக்கைகளை காப்பி அடிக்கிறாங்க மத்த கட்சி. நான் சொல்றதுதான் அவங்களும் அறிக்கையை வெளியிடுறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் ஒண்ணுதாம்மா, எல்லாரும் என்னமோ ஒரு எல்லா மட்டைகளும் ஊர்னா ஒரே குட்டை தான். அரசியல்ல எல்லாமே அப்படிதான் வரும். அறிக்கை வெளியிட்டா எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க, எல்லாமே ஒண்ணுதான். வேற என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு நாங்க எல்லாம் ஒரே காந்தி தாங்க. அது 500 ரூபாயா இருந்தாலும் 200 ரூபாயா இருந்தாலும் 100 ரூபாயா இருந்தாலும் எல்லாம் காந்தி தான். 1000 2000 3000 அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. யாரு ஹையஸ்ட் பிட்டர், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. திமுக வந்து கிட்டத்தட்ட 22 கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்து எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மறுபடியும் 2026 அவங்கதான் வருவாங்கன்னு சொல்றாங்களே. அப்படியானே? அவங்க கேட்டா அவங்கள்ட்ட பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதா? நாங்க வெரி வெரி ஸ்ட்ராங். சரி, 22 கட்சி அண்ணே, இதுல ஒரு 10 கட்சி சொல்லுங்க. நான் எதுக்குங்க சொல்லணும் உங்கள்கிட்ட? சொல்லுங்களேன், அதெல்லாம் அந்த சொன்ன பிள்ளைகிட்ட கேளுங்க. நீங்க சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஒரு 10 கட்சி மட்டும். 10 கட்சி என்ன பேர் சொல்ல தெரியாதா? சொல்லுங்க. திமுக, அப்புறம் காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட், வைகோ, தேமுதிக, என்னது விஜயகாந்த் கட்சி, அது பேதிமுக இல்ல, தேமுதிக, விஜயகாந்த் கட்சி. அதுக்கப்புறம் இந்த கொங்கு பேரவை, அதுக்கப்புறம் புலிப்படை, அது ஒரு கட்சி. ஆமா, அவன் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்வர்ட் பிளாக் இருக்கா, ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக். அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் 3 பிரிவு. அதாவது அண்ணன் நம்மளுடைய வலையில ஊந்துட்டார். என்ன வலையில? முஸ்லீம் 3 பிரிவா வந்திருக்காங்க. வர எல்லாம் கரெக்ட். சமீபத்துல இன்னைக்கு செய்தி ஒண்ணு வந்திருக்கு தமிழ் ஹிந்துல. அதுல விசிகால ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னங்க அங்க இருக்கிற நாயுடு வந்து நாயுடு கட்சியான தேமுதிக கட்சியை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றாரு, திமுக இருக்க வன்னியர்கள் வந்து பாமக வன்னியர் கட்சியை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றாங்க, அங்க இருக்கிற இந்த தலித்துகள் வந்து நமக்கு வந்து அதிக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களா, என்ன பண்றாங்க, பழிவாங்கப்படுகின்றார்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அண்ணன் இவ்வளோ கட்சியை சொன்னாரு. இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தவிர, கம்யூனிஸ்ட் தவிர இது ரெகக்னைஸ்ட் பார்ட்டி எதுவுமே கிடையாது. விசிகா அண்ணனோட வாயிலேருந்து வந்துதா, ஏன் வரல, வந்துதா, அதான் இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதுன்றது. ஏன்னா இப்ப புரியுதுங்களா அவர் கேட்டது எவ்வளவு கரெக்ட்னு? யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்களா? அங்க ஒரு நாயுடு இருக்காருன்னா உடனே நாயுடு கட்சியை கொண்டு வாழ்ந்தாரு. இவங்க தான் சொல்றாங்க ஜாதி சமயமற்ற சமுதாயம் அமைப்போன்னு. நேத்து கூட அவர் சொல்லிக்கிறாரு, எப்படி இருந்தது இன்னைக்கு வந்து ஜாதி இப்படி ஆகிவிட்டது அப்படி இப்படின்லாம் திருமாவர்கள் வேற பேசியிருக்காரு. ஆனா அவங்க கட்சியில இருந்தே ஒருத்தர் பேசினதா இன்னைக்கு அந்த செய்தி. இது மாதிரி ஒரு நாயுடு வந்து நாயுடு கட்சியை சேர்க்கிறார், வன்னியர் கட்சியை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றார். ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி செய்யலையே, சீட் அதிகமா கொடுக்கணும்னு யோசிக்கலையே அப்படின்றாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அண்ணே இன்னைக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே நீங்க இடம் மாட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல வந்திருக்கணும். அது எதுக்கு முதல்ல? அதாவது புலிப்படை அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுனா புலிப்படைன்னு ஒரு கட்சின்னு சொல்றாரு. நான் இதுக்குதான் கேக்குறேன், அது ஒரு கட்சியான்னு வேற நான் கேக்குறேன். ஒரே ஒரு நபர் அவரை வச்சுக்கின்னு அவர் கட்சின்னு சொல்லினுக்கிறாரு. அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த காங்கிரஸை விட பலமான கட்சின்னு சொன்னா நான் விசிகான்னு சொல்லுவேன். அது ஞாபகம் வரலையா இல்ல வரக்கூடாதுன்னு தனியா பேசணும்னு தனியா சொல்லணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இவர்களுடன் அவரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வந்தார். அவரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அப்பா இவருடன் இவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிதான் எப்படி சொல்ல முடியும்? வரலையே. அதாவது அந்த பாக்யராஜ் படத்துல பத்தினி
பத்தினி அப்படின்னு இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வரல பாருங்க. கடைசியில முஸ்லீம்ல 3 பிரிவு அப்படின்னு யோசிக்கிறார். நான் அதுக்குதான் டைம் கொடுத்து அடிச்சேன். ஐயோ பாவம், சரி விடுங்க, அது அவர் ஃபீல் பண்ணோம், இவங்க ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சார், திமுகவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சமீபத்துல அது போன்ற சம்பவங்கள் இருக்கிறத பத்தி தான் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க முடியும், இல்லாததை பத்தி எல்லாம் நினைக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. சட்ட ஒழுங்கே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அங்கங்க வராங்க, வெட்டி போடுறாங்க, கேட்டா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா அப்படின்வாங்க. இதையே சொல்றதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அது மட்டும் கரெக்ட், இப்பதான் எனக்கு புரியுதுமா. ஏன் தெரியுமா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது? இந்த காவல்துறை இருக்குல்ல, அது யாருடைய கண்ட்ரோல்? அண்ணே, காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்கு? கண்ட்ரோல் டிஜிபி கண்ட்ரோல். டிஜிபி யார் கண்ட்ரோல்ல இருக்காரு? செக்ரட்டரி கண்ட்ரோல். செக்ரட்டரி யார் கண்ட்ரோல்ல இருக்காரு? சிஎம் கண்ட்ரோல். சிஎம் கண்ட்ரோல். அந்த காவல்துறைக்கான அமைச்சர் யாரு? சிஎம். சிஎம் இல்ல, காவல்துறை பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, ஏன்னா எல்லாமே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பூரா ஆட்டி படைக்கிறது நீங்க தான். உள்துறை நான் சொல்லல, உள்துறைன்னு வச்சு நீங்க தானே ஆட்டி படைக்கிறீங்க. நாங்க இப்ப ஒரு டிஜிபியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அந்த லிஸ்ட திருப்பி அனுப்புறீங்க. அவசரப்படாதீங்கன்னு உங்க கூட்டணியில இருக்கின்ற ஜோதிமணி அவர்கள், மாண்புமிகு கரூர் எம்பி அவர், ஆமா, அவங்க சொன்னாங்க, கண்ணீர் விட்டு அழுதுச்சு அந்த மாதிரி சீட்டு கேட்கும் போது. இப்ப என்னமோ இவனோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே துள்ளுதுக்கும். அப்ப அவங்க கட்சி செந்தில் பாலாஜி எனக்கு வேலையை பார்க்க மாட்டேங்கிறாரு, என்ன தோத்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் கண்ணீர் விட்டது. அதாம்மா, அதாவது எப்பயுமே ஏறி போன உடனே அந்த ஏணி கீழே மிதிச்சு விட்டுறது, அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு வழி தெரியலையே. செந்தில் பாலாஜி இன்னொரு விஷயத்துல சிக்கியிருக்காரு, கரூர் துயர சம்பவத்துல மசரும் சிக்கல. அது ஒண்ணு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அது சிபிஐ எல்லாத்தையும் தான் கூப்பிடுமா? இங்க பாரு, அதெல்லாம் சம்பந்தப்பட்ட என்னையும் கூட கூப்பிடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்கன்னு இல்லை, இதை எப்படியாவது கால நீட்டிப்பு எலெக்ஷன் வழியும் பண்ணணும். இவனை அந்த இதுக்குள்ளேயே வச்சிருக்கணும், அந்த ரவுண்டுக்குள்ளேயே யார விஜயை வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயாவது ஊன்னானா பிடிச்சா அவனை அரெஸ்ட் பண்ணணும். இப்ப இவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சானுங்கள, இன்னைக்கு அப்பீராவ சொல்லி போல தெரியுமா? அதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவன் போனான்னா இன்னைக்கு அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதுக்கு தான். அதனால அவன் ஜோசியக்காரன் சொல்லிட்டான். யாரு? அந்த ஜோசியக்காரன் என்ன பண்ணிட்டான், நீ போவாத, நீ போனா நீ உன்னைய புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மனைவி ஏத்துக்கலையா? ஏத்துக்காதவங்களே நாங்க எதுக்கு ஏத்துக்கணும்? அவசியம் என்ன இருக்கு? சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. சிபிஐ விசாரணைக்கு நாங்க டெல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாங்க. யார் சொன்னது? இங்க பாரு, இன்னைக்கு அவர் ட்வீட் போட்டுக்கிறாருங்க 16ஆம் தேதி போறேன் அப்படின்னு. அவர் போலாம். இங்க பாருங்க, அது அவங்க தனிப்பட்ட இஷ்டம் சார். இது எப்படி இஷ்டம் இருந்தா தான் சிபிஐ விசாரணைக்கு போகும். ஆமா ஆமா, சிபிஐ விசாரணைக்கு நீ என்கொயரி பண்ணு. நீ இங்க லோக்கல் ஆபீஸ் இருக்குல்ல சார், இங்க பாருங்க, சிபிஐ சொல்ல வேண்டியதானே, சிபிஐ ஆபீஸ் சொல்ல வேண்டியதானே, சாஸ்திரி பவன்ல இருக்குல்ல. நீ சாஸ்திரி பவன்ல உட்காந்து நீங்க தமிழ்நாட்டினுடையதை நீ இங்க கேளு. இதை விட்டுட்டு என்னத்துக்கு டெல்லிக்கு போற? அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே, நான் 17 அன்னைக்கு வரமாட்டேன், நீங்க இங்க வாங்க சொல்ல வேண்டியதானே. சார், இந்த சிபிஐ ஆபீஸ் இங்க இருக்கா இல்லையா? இந்த சிபிஐ அந்த சிபிஐ எல்லாம் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க ட்வீட் பண்ணோம் 17ஆம் தேதி போறேன்னு? சார், எங்கள்கிட்ட ஏதோ பழமொழி சொல்லுவான்ல, அப்புறம் ஏன் இங்க விசாரிக்கணும்னு சொல்றீங்க? பாருங்க, உண்மையான நேர்மையான சிபிஐ இருந்தா சிபிஐ அலுவலகம் இங்க இருக்கு, சாஸ்திரி பவன்ல இருக்கு. சிபிஐ நேர்மையான ஏஜென்சி அது நேர்மை இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அஜித் குமார் விஷயத்துக்கு அது நீங்க எல்லாம் குலைக்கிறீங்கன்னு தான். நான் குலைக்கல, நீங்க தானே கொண்டு போய் கொடுத்தீங்க. யாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே கபால கொண்டு நாங்க மாத்தணும், அவ்வளவுதான். சிபிசிஐடிக்கு மாத்தின உடனே இல்ல இதுக்கு சிபிஐ எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு. சரி, எதிர்கட்சி அவர் கேட்டா கொடுத்துருவாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் கேட்டா கொடுப்பாங்க. ஆனா வேங்கை வயல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு கூட்டணியிலே இருக்கின்ற அண்ணன் திருமா அவர்கள் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சரி, என்ன பண்றது? அவங்க இப்படிதான் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அவர் புரிஞ்சுக்கணும், என்ன பிரயோஜனம்? குற்றவாளி யாருன்னு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே வேங்க வயல மேஸ்ல எடுத்து. நீங்க என்ன சொல்றது? அண்ணன் திருமா சொல்றதா நான் கேட்பேன். நீங்க சொல்றது தான் இந்த வேலையை பண்ணிருக்கான்னு அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். நீங்க என்ன சொல்றது? அண்ணன் திருமா ஒத்துக்கலையே, காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. முதலமைச்சர் கையில் வச்சிருக்க காவல்துறை மேல இப்படி சொல்றாரு. அவரு அதனாலதான் விசிகா பேரை சொல்லலையோ அண்ணன், இப்படிதான் கட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்களோ. ஐயோ பாவம் திமுக. பாப்போம்.